கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மாதத்தின் துவக்க நாள் ஓய்வு நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக தேவன் நம்மை கொண்டு வந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த வேத வாக்கியத்தை கேட்கிறவனும் அதை வாசிக்கிறவனும் அதன்படி செய்கிறவனும் என்னவா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதா? பாக்கியவான். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதும் ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. ஆமென். அதை வாசிப்பது ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. அதன்படி நடப்பது மேலான பாக்கியம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவேளையிலும் கூட நாம் வாசித்த அந்த பகுதியை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 41 முதல். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் இந்த 2வது அதிகாரத்தில் 41வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்தார்களா? ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை அவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்களா? சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அங்கே என்ன தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டது தெரியுமா? அங்கு அப்போஸ்தலர் இப்படியா சொல்றாரு, சகோதரரே நீங்கள் என்ன செய்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தீர்கள். இதெல்லாம் அவர் பிரசங்கிக்கிறார். பேதுரு அவர்களோடு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேலரே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். 2:22 நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசு பலத்த செய்கைகளையும் தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். 36வது வசனத்தில் சொல்றாரு, ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் என்று தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கிறார் என்றும் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். நான் சொல்ற வார்த்தையை பார்த்தீங்களா? பேதுரு அங்கே கூடி வந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை அறைந்தீர்கள். அவர் ஒரு குற்றச்சாட்டு தான் முன்வைக்கிறாரு. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குட்டப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது பேதுரு அவர்களை பார்த்து, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இதையெல்லாம் அவர் சொல்லும் பொழுது அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. பேதுரு அவர்களை பார்த்து அவர்கள் செய்த தவறு பாவங்கள் இவைகளெல்லாம் சொல்லி கொடுக்கிறார், உபதேசிக்கிறார். அதனால் அவருடைய இருதயம் குத்தப்படுகிறது. ஆமென். அநேக வேளையில் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை மற்றவர்களால் நமக்கு போதிக்கப்படும் பொழுது நம்முடைய இருதயம் குத்தப்பட்டால் நலமாயிருக்கும். ஆமென். நம்முடைய இருதயம் குத்தப்படும். இருதயம் குத்தப்பட்டவர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க? ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆமாம் நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம், பாவம் செஞ்சிட்டோம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்கிறார், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, நீங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் ஞானஸ்தானம் பெறுங்க, பரிசுத்த ஆவியின் வரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அவர்கள் அந்த வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. பேதுரு அந்த மக்களுக்கு
அவர் உபதேசம் செய்தார். 42வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபத்து பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. இப்படி தேவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அவர்கள் என்ன செய்தாங்களா? அப்போஸ்தலருடைய உபதேசத்தில், அந்யோன்யத்தில், அப்பம் பிட்குதலில், ஜெபம் பண்ணுதலில் எப்படி தரித்திருந்தார்கள்? உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆமென். 4 காரியங்கள். 1, அப்போஸ்தலருடைய உபதேசம். அப்போஸ்தலருடைய உபதேசம் என்ன என்று சொன்னால், அது சிலுவையை பற்றிய உபதேசமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது இயேசு கிறிஸ்துவை பற்றிய உபதேசமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மனம் திரும்ப வேண்டும் என்ற உபதேசமாய் இருக்கிறது. ஆமென். பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெறுங்கள், அது அவருடைய உபதேசமாய் இருந்தது. ஹல்லேலூயா. அதையெல்லாம் கேட்ட அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்களாம். ஒரு நாள் திங்கக்கிழமை உபதேசம் நடக்குது, செவ்வாய்க்கிழமை உபதேசம் நடக்குது, புதன்கிழமை உபதேசம் நடக்குது, வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு எல்லா நாட்களிலும் உபதேசம் நடந்தது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்மள மாதிரி அவங்களுக்கு சர்ச்சு கிடையாது. ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே தேவ பிள்ளைகள் வீடுகள் தோறும் தேவனுடைய உபதேசத்தை கேட்கும்படியாக கூடினார்கள். ஆமென். நமக்கு ஞாயிற்றுக்கிழமையில சபை ஆராதனை கூடி வருகிறது. ஆமென். ஆனால் அவர்களுக்கு நம்மை போல பழைய ஏற்பாடு புது ஏற்பாடு என்று இருக்கவில்லை. அவர்களுக்கு இருந்ததெல்லாம் பழைய ஏற்பாடு தான். ஆகினாலே இந்த அப்போஸ்தலர்கள் பேதுரு, பவுல், பர்னபா, சீலா என்று சொல்லி அந்திரேயா, இப்படி அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவரோடு கூட இருந்தபடினாலே அவைகளெல்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? உபதேசித்தார்கள். அந்த உபதேசத்தை கேட்பதற்காக அனுதினமும் இந்த மக்கள் உறுதியாய் வந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த உபதேசம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 1:18 அதை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:18, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ஆமென். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவையை குறித்த உபதேசம் எப்படி இருக்கா? ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லலாமா? சிலுவையை குறித்த உபதேசம் ரட்சிக்கப்படுகிற எனக்கு தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாதது எப்படியா இருக்கிறதா? பைத்தியமாய் இருக்கிறது. சிலுவையில் சத்த இயேசுப்பை எப்படி காப்பாற்ற முடியும்? அவரையே அவரால் காப்பாற்றிக்க முடியல. அவரை சிலுவையில் அறையறதுக்கு அவர் என்ன செஞ்சார்? அவருக்கு பலன் இல்லை. அவரையே சிலுவையில் அரைஞ்சாங்க. அப்படி இருக்கும்பொழுது அது எப்படி இயேசு கிறிஸ்து எங்களை ரட்சிப்பார், எங்களை காப்பாற்ற அவருக்கு எப்படி முடியும்? கெட்டு போகிறவர்களுக்கு அது எப்படி இருக்கிறதா? பைத்தியமாக இருக்கிறது. நான் பைத்தியக்காரன் பேசுகிற மாதிரி பேசுகிறேன். இயேசு கடவுள்னா ஏன் சாகணும்? அவர் சாகாமல் இருந்திருக்கலாம் இல்லை? அவர் அப்படியே அவனை காப்பாற்றலாம் தானே, ஏன் அவர் சாக வேண்டும்? இப்படி சொல்லி பேசுகிற அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் சிலுவையை குறித்த உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு எப்படியா இருக்கிறதா? தேவ பலனாய் இருக்கிறது. இவைகளை எல்லாம் தான் பவுல் அப்போஸ்தலனும் பேதுருவும் சீலாவும் மற்றும் பர்னபா, அந்திரேயா என்று சொல்லி எல்லா சீஷர்களும் என்ன செய்தார்கள்? சிலுவையை குறித்த உபதேசத்தை அவர்கள் சொல்லி வந்தார்கள். ஆகினாலே இவர்கள் என்ன செய்வாங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டிலே கூடி வந்தார்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்தாரும் இந்த சிலுவையின் உபதேசத்தை இவர்கள் பிரசங்கிக்க தங்கள் வீடுகளை திறந்து கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலே நாம் ஜெபம் வைக்கிறோம். நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு தெரிந்தவங்களை நாம் அழைக்கிறோம். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? எல்லாரும் சிலுவையின் உபதேசத்தை கேட்க வேண்டும் என்று தங்கள் வீடுகளை திறந்து கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. சிலுவையின் உபதேசத்திலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், புதிதாக ஏற்றுக்கொண்டவர்கள் அங்கு கூடி வந்து சிலுவையின் உபதேசத்தை கேட்டார்கள். ஹல்லேலூயா. ஏன் சிலுவையின் உபதேசத்தை நாம் கேட்க வேண்டும்? ஏன் நாம் இந்த உபதேசம் நமக்கு தேவை? ஏன் அப்போஸ்தலர்கள் இந்த உபதேசத்தை ஒவ்வொரு நாளும் உபதேசித்தார்கள்? ஏன் இந்த மக்கள் அந்த உபதேசத்தை கேட்க அனுதினமும் அவர்கள் கூடி வந்தார்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஏன் என்று சொன்னால் 2 தீமோத்தேயு 3:15-16 வாசிக்கலாம்.
2 Timothy chapter 3 verse 15-16. வேத வாக்கியங்கள் எல்லாம் ஹல்லேலூயா யாரால் அருளப்பட்டிருக்கிறது? தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள் அவைகள். ஆமென். மனுஷனுடைய ஞானம் அல்ல, மனுஷனுடைய பலன் அல்ல, தேவ ஆவினாலே உறுதிப்படுத்தப்பட்ட, தேவ ஆவினாலே அருளப்பட்ட வார்த்தைகள். ஹல்லேலூயா. ஆகினால தான் இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கை மாற்ற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமென். எத்தனையோ கூட்டம் போடுறான், எத்தனையோ கட்சி கூட்டம் போடுறான், எத்தனையோ இன்சூரன்ஸ் பற்றி பேசுகிறார்கள், கண் தானம் என்று சொல்லி முகாம் போடுகிறார்கள். அவைகளெல்லாம் வாழ்க்கையை மாற்றுகிறதில்லை, ஒரு மனுஷனை மாற்றுகிறதில்லை. ஒருவேளை சரீரத்தில் கண் தானத்தினால கண் பார்வை கிடைக்கலாம், இரத்த தானத்தினால ஒரு மனுஷனுடைய உயிர் பாதுகாக்கப்படலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சிந்தைகளை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய குணாதிசயங்களை, நம்முடைய கெட்ட சுபாவங்களிலிருந்து நம்மளை நல்ல தேவ பிள்ளைகளுக்குரிய சுபாவங்களாய் மாற்றுகிற வல்லமை இந்த தேவ வார்த்தைக்கும் உபதேசத்துக்கும் இருக்கிறது. ஆமென். God's word can transform your life. தேவனுடைய வார்த்தை நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய இருதயத்தை மாற்ற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். ஆமென். தேவ வார்த்தை எப்படி இருக்கிறதா? முதலாவது தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. அதில் தேவ மனுஷன் தேறினவன் ஆக வேண்டும். ஆமென். இது திமோத்தியே தான் எழுதுறாரு, ஆனால் திமோத்திக்கு எழுதப்பட்டது. ஆனால் அங்கு அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, தேவனுடைய மனுஷன் தேறினவன் ஆகவும். அப்போ தேவனுடைய மனுஷன், நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டுமா? என்ன செய்ய வேண்டுமா? தேவ வார்த்தையிலே நாம் தேறினவர்கள் ஆக வேண்டும். அதோடு கூட எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் தேவனுடைய உபதேசத்தில் இருக்கிறது. நீ தேவனுடைய மனுஷனாய் தேர வேண்டும், நீ எந்த நற்கிரியை செய்யவும் தகுதி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை நமக்கு உபதேசிக்கிறது. அது மட்டும் இல்லை, தேவனுடைய வார்த்தை நம்மை கடிந்து கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நான் பொய் சொல்கிறேன்னு வைங்க, நான் வாசிக்கும் பொழுது பொய் சொல்லாதிருப்பாயாக அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை என்னை கடிந்து கொள்ளுகிறது. சில வேளைகளில் நாம் ஏமாற்றுகிறோம் மற்றவர்களை. அப்போ தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இரண்டு பக்கமும் நீ பேசாத, டு நாட் சீட், டு நாட் டிசீவ், நீ மாயக்காரனாக இருக்காத, டு நாட் பி அ ஹிப்போக்ரைட், நீ மாய்மாலம் செய்யாத. அப்போ தேவனுடைய வார்த்தை என்னை கடிந்து கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த தேவனுடைய வார்த்தை நம்மை உபதேசிக்கிறது, நம்மை கடிந்து கொள்ளுகிறது, சீர்திருத்தம் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நம்மை சீர்திருத்துகிறது. இப்போ முடி பார்த்தீங்கன்னா சீர்திருத்தகம் இருக்கு, தலைமயிர் சீர்திருத்தகம். ஏன்னா அழகான ஒரு வார்த்தை பாருங்கள், நிறைய சலூன் கடையில் அப்படி எழுதியிருக்காங்க. முடியெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா முடி வெட்டுறவன், இல்லைன்னா வேற ஏதோ பேர் இருக்கு அதுக்கு. ஆனால் முடி திருத்தகம், தலையை விரிகோலமாக இருக்கிற ஒருத்தன் வந்து அந்த முடியை திருத்துறாங்களா. அப்போ நம்முடைய வாழ்க்கை அலங்கோலமாக இருந்தால், நம்முடைய எண்ணங்களும் நடக்கையும் அலங்கோலமாக இருந்தால், நம்முடைய உறவுகள் அலங்கோலமாக இருந்தால், நம்முடைய வாழ்க்கை முறைகள் அலங்கோலமாக இருந்தால், தேவனுடைய வார்த்தை அதை சீர்திருத்தும். ஹல்லேலூயா. தலையை சவரங்கத்தியை வச்சு வெட்டுறதுக்கு ஒப்பு கொடுக்கிறவனுடைய முடிதான் ஒழுங்காக வெட்டப்படும். ஹல்லேலூயா. வார்த்தையுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு உன் இருதயத்தை நீர் கொடுத்தாதான் நீ சீர்படுவாய். ஹல்லேலூயா. ஆனால் என் தலையை நான் கொடுக்க மாட்டேன், நான் பரட்டையாகவே இருக்கிறேன், நீ கத்திய வைக்காத என்று சொல்லி ஒருவன் போய் முடி திருத்தகத்தில் சொல்லுவான் என்றால் அவன் முடி பரட்டையாக தான் இருக்கும். ஆமென். அதை போல தான் தேவனுடைய வார்த்தை நம்மை உபதேசிப்பதற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது நீதியை படிப்பிக்கும். ஆமென். நீதிமொழிகளில் ஒவ்வொரு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி, வட்டிக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, லஞ்சம் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, கள்ளத்தராசு வைக்கலாமா வைக்கக்கூடாதா, பொய் பேசலாமா பேசக்கூடாதா, கோபக்காரனோடு நண்பனாக இருக்கலாமா இருக்கக்கூடாதா, ஆகாத சம்பாஷணை பேசுகிறனோடு எப்படி நடக்க வேண்டும், கோபமாக இருக்கிற இடத்துல எப்படி இருக்க வேண்டும்,
கோபமாக இருக்கிற இடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை முறைக்கு தேவையான அநேக நீதியான காரியங்களை தேவனுடைய வார்த்தை நமக்கு படிப்பிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனால் அந்த உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் தலையை, நம்முடைய இருதயத்தை, வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். இந்த தேவ பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக எடுத்துக்கொண்ட ஞானஸ்தானம் பெற்றவர்கள் இந்த உபதேசத்துக்கு தங்களை உறுதியாய் ஒப்பு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. நான் திங்கக்கிழமை வருவேன், அதோட அடுத்த திங்கக்கிழமை தான் வருவேன் என்று அவர்கள் இருக்கவில்லை. ஏனென்றால் அவங்களுக்கு பவுல் சில காலம் சில பட்டணத்தில் இருப்பார். 3 மாதம் தெசலோனிக்கா பட்டணத்தில் இருப்பார். அவர் இருக்கிற வரைக்கும் தான் உபதேசம். அதற்கு பிறகு அவர் போயிட்டா அடுத்து அந்த சபையை நடத்துகிறவர்கள் அந்த உபதேசத்தையே திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டு அந்த சபை வளர்ந்து கொண்டிருக்கும். மற்றவர்கள் போய் இதையே உபதேசிப்பார்கள். ஆகையினாலே பவுல் எப்பொழுதெல்லாம் இருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் இந்த ஜனம் என்ன செய்யுமாம்? வீடுகள் தோறும் அவர்கள் வந்து தேவனுடைய உபதேசத்தை கேட்டார்கள். ஹல்லேலூயா. நாம் தீர்மானம் செய்யலாமா? நான் தேவனுடைய உபதேசத்தை கேட்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். தேவனுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. சில சமயத்தில் நாம் கடிந்து கொண்டால் நமக்கு பிடிப்பதில்லை, இல்லையா? ஏன் அப்படி சொல்றாங்க? எல்லாரும் தான் பண்றாங்க, என்ன மட்டும் இப்படி சொல்றாங்க? உன்னை கடிந்து கொண்டால் உன்மேல் அன்பா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நீ எப்படின்னா போ, உன்னை நான் சட்டையே பண்ண மாட்டேன், ஏன்னா நீ கேட்க மாட்டேங்கிறேன்னு விட்டு விட்டால் யூ ஹவ் கான் பியாண்ட் ரெடப்ஷன். கர்த்தரால் மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும். ஆனால் தேவ பிள்ளைகள் உன்னை திருத்துவதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதற்கும் தேவனுடைய வார்த்தை பிரயோஜனம் உள்ளதாயிருக்கிறது. ஆமென். ஆகினாலே அவர்கள் உபதேசத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், அவர்கள் என்ன செய்தார்களா? அந்த 42வது வசனத்தில் வாசிக்கலாம் அர்ச்சனா. அந்யோன்யத்திலும். இரண்டாவது காரியம் என்ன? அந்யோன்யம். அந்யோன்யம் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் வந்து ஃபெலோஷிப். அதாவது நாம் தேவ பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாயிருப்பது. தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாயிருப்பது. ஒருவர் வியாதியாய் போய் அட்மிட்டாக இருக்காங்க சொன்னால் தேவ பிள்ளைகள் அவளை போய் விசாரிப்பது ஐக்கியத்தின் அடையாளம். அவன் நல்லா படட்டும், நான் ஏன் போய் அவனை விசாரிக்கணும் என்று சொல்லுவது தேவ பிள்ளையுடைய ஐக்கியம் இல்லை. தேவ பிள்ளைகள் ஒருவர் ஒருவருடைய பாரத்தை சுமந்து தேவனுடைய நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஆகையினாலே ஐக்கியம் என்பது சபை கூடி வருதலை மட்டும் சொல்லவில்லை. இட் இஸ் ஹேவிங் ஃபெலோஷிப் வித் ஈச் அதர். போன வாரத்தில் நமக்கு சபையிலே உணவு ஐக்கியம் இருந்தது. ஹல்லேலூயா. நாம் பங்கு பெற வேண்டும். ஆமென். ஏனென்றால் ஒரு குடும்பம் சந்தோஷப்படும் பொழுது அந்த குடும்பத்தோடு நாம் சந்தோஷப்பட வேண்டும். ஆமென். அதே போல் சில சமயத்தில் யாராவது வீடுகளில் இறந்து விட்டு அந்த தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் என்று சொல்லி ஒரு ஐக்கிய விருந்து வைப்பார்கள். அவருடைய துக்கத்திலே பங்கு பெற வேண்டும். ஹல்லேலூயா. வியாதியாக இருக்கிறவளை விசாரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கஷ்டமாய் துக்கத்தில் இருக்கிறவளை கருசனையாய் பேச வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினாலே தேவ பிள்ளைகள் ஐக்கியத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. இவர்களுடைய ஐக்கியம் வெறும் பேச்சுவார்த்தைகள் மட்டுமல்ல. அவர்கள் செய்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், தே ஹேட் ஃபுட் டுகெதர். ஒவ்வொரு நாளும் அவங்க என்ன செய்வாங்களோ அவங்கவுங்க சாப்பாடை கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் உபதேசம் இருந்தது. ஆகினால ஒவ்வொரு நாளும் வீட்டை திறந்து கொடுத்தவங்களே சாப்பாடு போட முடியாது. அதனால் அவங்க என்ன செய்வாங்களா, அவர்களே அவருடைய சாப்பாட்டையும் கொண்டு வருவார்கள். அவங்கவுங்க சாப்பாட்டை கொண்டு வருவாங்க. எல்லாரும் ஆனால் ஒன்றா வச்சு சாப்பிடுவாங்க. யாருக்காவது இல்லை என்றால் அவர்கள் பகிர்ந்து கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. அதுதான் ஐக்கியம். ஹல்லேலூயா. ஒரு வஸ்திரம் இல்லாத சகோதரனுக்கு நீ ஒழிப்பா என்று சொன்னால், கண்ணில் பார்க்கிற சகோதரனுக்கு தேவை இருக்கிறது, பசியாக இருக்கிறான், பட்டினியாக இருக்கிறான், அவனுக்கு உடுத்து கொள்ள வஸ்திரம் இல்லை என்று நீ கண்டு உன்னை நீ மறைத்து கொள்வா என்று சொன்னால் அது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் அல்ல. தட் இஸ் நாட் த ரிலிஜன் தட் காட் இஸ் டாக்கிங் அபவுட். தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வழிமுறைகள் அது அல்ல. ஹல்லேலூயா. ஆகையினாலே உனக்கு காணக்கூடிய சகோதரன் நீ அன்பு கூறு. எப்படி அன்பு கூறு? நான் உன்னை நேசிக்கிறேன்,
நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படி மட்டும் சொல்லக்கூடாது. சில சமயங்களில் அரிசி இல்லாமல் சில பேர் நம்முடைய சபையில் இருக்கிறார்கள். ஒருவேளை நம்ம வீட்டில் ஒரு மூட்டை அரிசி இருக்குன்னா 2 கிலோ அரிசி கொடுப்பதெல்லாம் குறைந்து போக மாட்டோம். ஹல்லேலூயா. சிலர் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, கடனில் இருக்கிறாங்க, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன வழி என்று தெரியாமல் இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு அவர்களை பற்றி அறிவிருக்கிறதா? நமக்கு அவர்களை பற்றி தெரிந்திருக்கிறதா? என்னுடைய ஆகாரத்தில் கொஞ்சம் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கொடுக்கிற குணம் நமக்கு இருக்கிறதா? அது ஐக்கியம். தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஐக்கியத்திலே இருக்கும்படியாக தேவன் அழைக்கிறார். அவர்கள் அப்படி இருந்தார்கள். they fellowshiped with each other. ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் ஐக்கியமாக இருந்தார்கள். 2வது காரியம். 3வது காரியம் அப்பம் பிட்குதல். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவிலே மரிப்பதற்கு முன்பாக சீஷர்கள் எல்லாம் அழைத்து அந்த மேல் வீட்டு அறையிலே ரா போஜனம் பண்ணினார். ஆமென். அது ஒரு நார்மல் டின்னர். எப்படி நம்ம வீட்டில் ரா சாப்பாடு இரவில் சாப்பாடு சாப்பிடுவோமோ அந்த மாதிரி சீஷர்களாக சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்றாங்க. அந்த சமயத்தில் அவர் அப்பத்தை பிட்டு, இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரம், உங்களுக்காக பிட்கப்படுகிற என் சரீரமாக இருக்கிறது. அந்த திராட்சை ரசத்தை எடுத்து சொல்கிறாரு, இதை வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது, என்னுடைய ரத்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதை நான் வருமளவும் நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த தேவ பிள்ளைகள் என்ன செய்தார்களா, ஒவ்வொரு நாளும் சாப்பாடு கொண்டுட்டு வருவாங்க. அவர்கள் அந்த சாதாரண ஒரு சாப்பாடு தான், அது கஞ்சியாக இருக்கலாம், கூழாக இருக்கலாம், சாதாரண ஒரு சாம்பார் சாப்பாடாக இருக்கலாம், எல்லாரும் சேர்ந்து அந்த ஜெபக்கூட்டம் முடியும் போது சாப்பிடும் பொழுது எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிய அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர் தெழுதலையும் அவர் வரப்போகிறார் என்பதையும் அவர்கள் அதன் மூலமாக நினைவு கூர்ந்தார்கள். ஹல்லேலூயா. ஆதி திருச்சபை அதை செய்தார்கள். இன்றைக்கு நமக்கு அப்பமும் திராட்சரசமும் மாதத்தில் ஒரு முறை தேவனுடைய அவர் இறந்தது, அவர் மரித்தது, 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தது, மறுபடியும் வரப்போகிறார் என்று நினைவு கூறும்படியாக நாம் செய்கிறோம். ஆனால் ஆதி அப்போஸ்தலர்கள் ஒவ்வொரு நாளும் அதை செய்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் இந்த மாதிரி அப்பம் திராட்சரசமெல்லாம் வைத்திருக்கவில்லை. அவர்கள் என்ன செய்வார்கள், அவங்க கொண்டு வந்த சாப்பாடையே அவங்க வைத்து, ஆண்டவரே நீங்கள் வரப்போகிறீங்க, நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக உயிரோடு எழுந்தீர், எங்களுக்காக மறுபடியும் வரப்போகிறீர் என்று சொல்லி அவர்கள் விசுவாசித்து அந்த அப்பம் பிட்குதலிலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. சில வேளைகளில் இடத்துல அப்பம் இருந்தது, சில வேளைகளில் இடத்துல திராட்சை ரசம் இருந்தது, சில வேளைகளில் அவர்கள் அதெல்லாம் இல்லாமல் சாதாரண சாப்பாடு வேறு ஏதாவது இருந்தாலும் கூட அவர்கள் they remembered the Lord's death, resurrection and coming back on a simple meal. ஒவ்வொரு நாளும் அதை நினைவு கூர்ந்தார்கள். இன்றைக்கு நாம் சாப்பிடும் பொழுது ஜெபிக்கிறோம், நினைவு கூறலாமா, ஆண்டவரே எனக்காக மரித்தீர், எனக்காக உயிரோடு எழுந்தீர், எனக்காக மறுபடியும் வருவீர் என்று சொல்லி நம்முடைய வீடுகளிலே நாம் அப்படி உறுதியாய் தரித்திருக்க முடியுமா? ஹல்லேலூயா. அது நமக்கு ஒரு விதமான ஆயத்தத்தையும் பயத்தையும் கொடுக்கும். காலையில் நான் நினைக்கிறேன், இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக உயிரோடு எழுந்தார், இயேசு மறுபடியுமாய் வரப்போகிறார் என்று நான் சாப்பிடும் முன்பாக நினைவு கூறுவேன் என்று சொன்னால் அந்த நாள் பூராவும் நான் தேவனுக்கு விரோதமாய் காரியங்களை செய்ய துணிய மாட்டேன். ஹல்லேலூயா. மறுபடியும் மத்தியானம் நினைவு கூறுகிறேன், ஆண்டவரே எனக்காக மரித்தீர், எனக்காக எழுந்தீர், மறுபடியும் வருவீர் சுவாமி என்று சொல்லி நான் மறுபடியும் நினைவு கூறுவேன் என்று சொன்னால் என்னுடைய மத்தியானத்தில் நான் தவறு செய்ய என் சரீரமோ என்னுடைய ஆசாபாசங்களுக்கோ இடம் கொடுக்க மாட்டேன். பிகாஸ் இட் புட்ஸ் மீ இன் தட் பொசிஷன். எனக்கு அந்த பயபக்தி வருகிறது. ஹல்லேலூயா. நீ என்ன வேணா சொல்லிட்டுரு, நான் இருக்கிறபடி தான் இருப்பேன் என்று சொல்லி இந்த அப்போஸ்தல உபதேசத்தில் இருந்தவர்கள் இருக்கவில்லை. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்பதிலும் அந்யோன்யத்திலும் ஐக்கியத்திலும் அப்பம் பிட்குதலிலும் அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. 4வது ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணுதலிலே அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜெபம் என்று சொல்லும் பொழுது நாம் தனிப்பட்ட ஜெபம், நாம் தனியாக வீடுகளிலே ஜெபிக்கிறது, குடும்பங்களிலே குடும்பமாக ஜெபிக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் கூடி வளர்ந்த பொழுதெல்லாம் they prayed together, அவர்கள் கூடி ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? சாட்சி சொன்ன பிறகு, காணிக்கை கொடுத்த பிறகு நாம் கூடி ஜெபிக்கிறோம்.
சில வேளைகளிலே நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், சில வேளைகளிலே சுகவீனப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம், சில வேளைகளில் இயற்கை சுற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்படி அநேக காரியங்கள் நாம் கூடி ஜெபிக்கிறோம், உபவாசித்த சபையாக ஜெபிக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஆதி திருச்சபை இவைகளில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆனால் எந்த அளவுக்கு நாம் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே, அந்யோன்யத்திலே, அப்பம் பிட்குதலிலே, ஜெபம் பண்ணுதலிலே உறுதியாய் தரித்திருக்கிறோம்? இன்றைக்கு நம் மத்தியில் இருக்கிற சவால் இதுதான். நான் உறுதியாய் தரித்திருக்கிறேனா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது எனக்கு இருந்த வைராக்கியம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது எப்போ ப்ரேயர்னாலும் ஓடி வருவது, எப்போ ஜபோனாலும் ஓடி வருவது, எப்போ சர்ச்சில் ஒரு மீட்டிங்னாலும் ஓடி வருவது, எப்போ பைபிளை பார்த்தாலும் படிக்கிறது, யாரை பார்த்தாலும் இயேசுவை பற்றி சொல்லுவது. அப்படிப்பட்ட அன்பு, தேவ அன்பும் வைராக்கியமும் என்னில் இன்றைக்கு காணப்படுகிறதா? ஒருவேளை நம்ம கொஞ்சம் பின்தங்கி இருக்கோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை சீர்திருத்தும்படியாய் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கும்படியாய் அழைக்கிறார். அந்யோன்யத்தில் உறுதியாய் அழைத்திருக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நிறைய வேளை நம்ம சொல்லலை, அந்த குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு ஒத்து வராது. அது தேவனுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கிடையாது. எங்கே பகையும் வைராக்கியங்களும் கோபங்களும் மூர்க்கங்களும் இருக்கிறதோ அது தேவனுடைய ஐக்கியத்தை தேடாது. தேவ அன்பினால் நம் இருதயம் நிரப்பப்பட்டிருக்கணும். மன்னிக்கும்படியான இருதயம் நமக்கு வேண்டும். அப்பம் பிட்குதலிலே நாம் வாரத்துக்கு ஒரு முறை நமக்கு தேவனுடைய பந்தி இருக்கிறது. அதிலே பங்கு பெறும்படியாக நாம் துரிதமாய் வர வேண்டும், ஆயத்தப்பட்டு வர வேண்டும். இங்கே வந்த பிறகு ஐயோ எனக்கு பந்தியா, நமக்கு ஞாபகம் இருக்க வேண்டும். முதல் ஞாயிற்றுக்கிழமை பந்தி இருக்கிறது, நான் பந்தியை ஆசரிக்க கடந்து செல்ல வேண்டும். நான் கர்த்தருடைய வருகையை, மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை, அவருடைய இரண்டாம் வருகையை நான் அறிக்கை செய்ய வேண்டும். நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஆனால் நான் பந்தியில் வந்து கை நீட்டுவேன். அது மிகவும் கடினமான ஒரு காரியம். தேவனுக்கு முன்பாக அது இஷ்டமான ஒரு காரியம் இல்லை. ஆதி சபையில் என்ன செய்தாங்கன்னா, சில சமயத்தில் நம்ம செய்கிற மாதிரி செய்தாங்களாம். அவர்கள் என்ன செய்தார்கள்? 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் 20லிருந்து 22 வரைக்கும் யாராவது வாசிக்கலாம், மைக் வைத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11 20லிருந்து 22. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும் பொழுது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியா இருக்கிறான், ஒருவன் பசியா இருக்கிறான், ஒருவன் வெறியா இருக்கிறான், ஒருவன் வெறியா இருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. பவுல் அப்போஸ்தலர் இதை ஏன் சொல்றார் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் அவங்கவுங்க சாப்பாடை கொண்டு வருவாங்க இல்லையா, பசியா இருக்கும். அதனால ஓகே இப்பொழுது நம்ம பந்தி ஆசரிக்கலாம் அப்படின்னு பவுல் சொல்றது என்ன செய்வாங்களா, எல்லாருக்கும் சாப்பாடு வந்திருக்கா, எல்லாரும் சாப்பாடு வச்சிருக்காங்களா, எல்லாரும் அவங்கவுங்க டிஃபன் பாக்ஸை திறந்தாங்களா, அப்படிலாம் பார்க்கறதில்ல. உடனே எடுத்து சாப்பிட வேண்டியது. அது மட்டும் இல்லை, they were rich and poor. அவர்களில் பணக்காரர்களும் இருந்தார்கள், ஏழைகளும் இருந்தார்கள். பணக்காரன் நல்ல ஒஸ்தியான சாப்பாடு கொண்டு வருவாங்க, ஆனால் ஏழைகள் சிலர் சாப்பாடே கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. இவங்க அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து கர்த்தருடைய வருகையை அறிவிக்கும்படியாக அவர்கள் காத்திருக்க வேண்டும். ஆனால் பசியாக இருக்கே, நான் தானே ஏன் சாப்பாடு கொண்டு இருக்கேன், அதனால் வேக வேகமாக சாப்பிடுது. அதனால் அவர் கடிந்து கொள்கிறார். நீங்கள் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான், ஒருவன் பசியாக இருக்கிறான், ஒருவன் வெறியாக இருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. சில சமயத்தில் நாம் கூட என்ன செய்கிறோம், ராபோஜனம் கொடுக்கும் பொழுது ஆயத்தமாக இருக்கிறவர்கள் முன்னே வா என்று சொல்லும் பொழுது எல்லாருடைய கரத்திலும் அப்பமும் எல்லாருடைய கரத்திலும் திராட்சைரசம் இருக்கிறதா என்று சொல்லி நாம் வெயிட் பண்ணி ஆண்டவருடைய சமயத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, என் சகோதரன் நான் ஐக்கியமாக இருப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பந்தி எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் கையில் வந்துச்சு, அவனுக்கு கிடச்சிச்சா இல்லையா, நான் பாட்டு போட்டுட்டு நான் பாட்டு போவேன். அது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுகிற அழகு அல்ல. ஹல்லேலூயா. யூ வெயிட் ஃபார் யுவர் பிரதர்ஸ். உன்னுடைய சகோதரனுக்காக சகோதரிக்காக காத்திருக்க வேண்டாம். சில சமயத்தில் சிலர் வேகமாக வந்து முழங்கால் படிடுவாங்க, மற்றவங்க என்ன செய்கிறாங்க, காத்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எழுந்து வரட்டும், அதுக்கப்புறமா நான் போய் முழங்கால் படியிடுவேன். அது தேவனுக்கு ஏற்ற ஒழுங்காக இருக்கிறது. புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்கள் வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி
இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனா? புகழேன். பாருங்க எப்படி கடிந்து கொள்ளுகிறார் பவுல். நீங்கள் ரொம்ப நல்லது பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் வெரி குட் அப்படின்னு சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா? சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கு சபையில் நாம் சிலரை கண்டிக்கும் பொழுது நமக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. பவுலுக்கு அந்த உரிமை இருக்கிறது. ஏன்? அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக அவளை பெற்றிருக்கிறபடினாலே அந்த உபதேசத்தையும் அந்த சீர்திருத்தலையும் அந்த கடிந்து கொள்ளுதலையும் அந்த உபதேசத்தையும் அவர் சொல்லுகிறார். சபை மக்களும் அதை அன்பாக ஏற்றுக்கொள்கிறார்கள். எங்களுடைய தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் அதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். சில வேளையில் நாம் கர்த்தருடைய பந்தியிலே எப்படி கை எடுக்கிறோம்? பவுல் சொல்றாரு, இது என்னுடைய சரீரம் என்னுடைய ரத்தம் என்று இயேசு கிறிஸ்து சொன்னபடினாலே இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய கருத்தில் அப்பமும் திராட்சை ரசமும் வாங்கும் பொழுது நமக்கு அந்த எண்ணம் இருக்க வேண்டும், ஆண்டவரே உம்முடைய சரீரத்தை எனக்காக பிற்க கொடுத்தீர், உம்முடைய ரத்தத்தை எனக்காக சிந்தினீர், உம்முடைய மரணத்தை நீர் வருமளவும் நான் தெரிவிப்பேன் ஆண்டவரே என்று நம் மனதில் அறிக்கை செய்து இந்த காரியத்தில் கையெடுக்க வேண்டும். 27வது வசனம், இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து எப்படி இருப்பானா? குற்றமுள்ளவனாக இருப்பேன். கம்யூனியன் சரி நானும் போய் முட்டி போடுறேன். அப்போ தான் நம்ம முழிச்சிக்கிறோம். சில பேர் ஓ என்னை கர்த்தருடைய பந்தி இருக்கா, சரி போய் கையை நீட்டலாம். உன்னை சுத்திகரித்தாயா? தேவனுடைய சமூகத்தில் உன்னை பற்றி ஒப்பு கொடுத்த ஆண்டவரோட பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறோமா? பயபக்தியாய் வந்து முழங்கால்களை முடக்கிக்கிறோமா? எல்லாரும் எடுக்கிறாங்க, நானும் போய் எடுக்கணும்னு எடுக்கிறோமா? ஒரு சமயத்தில் நான் இப்படி ஒரு காட்சியை பார்த்தேன். ஒரு சமயத்தில் ஒரு சபையில் இப்படி கம்யூனியன் கொடுத்துட்ருக்காங்க, ராபோஜனம். 2 பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க உட்காந்துட்ருக்காங்க. ஒரு பிள்ளை சொல்கிறா, ஹே கம்யூனியன் எடுக்கலையா, வா போகலாம். அவள் சொல்கிறா, இல்லை நான் எடுக்கலை இன்னைக்கு. உடனே இவ சொல்கிறா, இல்லை நானும் எடுக்க மாட்டேன், நீ போலன்னா நானும் போகல. பாருங்கள், சில சமயங்களில் நம்ம இப்படி இருக்கிறோம். அவள் போல அதனால் நானும் போல. இட்ஸ் நாட் காஃபி, நீ காஃபி குடிக்கல அதனால் நானும் காஃபி குடிக்கல, உனக்கு ஜூஸ் வேணாம் எனக்கும் ஜூஸ் வேணாம். அவங்க எடுத்தாலும் சரி எடுக்காவிட்டாலும் சரி, உன்னுடைய இருதயத்திலே கர்த்தர் ஏவி உன் இருதயம் சுத்த மனசாட்சியாக இருக்கும் என்று சொன்னால் நீ இந்த காரியத்தில் கையெடுக்க வேண்டும், பங்கு பெற வேண்டும். ஹல்லேலூயா. அதில் பங்கெடுக்க கூடாதபடிக்கு உன் உள்ளம் குற்றமான சாட்சியாக இருக்கிறது என்று சொன்னால் முழங்காலை முடக்கி தேவனிடத்திலே பாவ அறிக்கை செய்ய வேண்டும். ஆமென். ஆண்டவர் நம்மளை துரத்தி விட மாட்டார். என்னிடத்தில் வருகிறோனே நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன அன்பான தேவன். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த பாத்திரத்தில் கையெடுக்க நாம் தகுதியை இழந்து போயிருக்கலாம், பரிசுத்தத்தை இழந்து போயிருக்கலாம், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய பந்தி ஆசரிப்புக்கு வரும்பொழுது நாம் தேவனிடத்தில் சொல்ல வேண்டும், ஆண்டவரே நான் உம்மை விட்டு தூரம் போனேன் சுவாமி, என்னை மன்னியும், உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே, நீர் எனக்காக ரத்தம் சிந்தியிருக்கிறீர், ஆனால் நான் அதை மறந்து என் இஷ்டமாய் வாழ்ந்தேன், என்னை மன்னியும் சுவாமி என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிற பாவங்கள் எல்லாம் தேவனிடத்தில் அறிக்கை செய்யும் பொழுது அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய எல்லா காரியங்களையும் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு நீதியும் உண்மையும் உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபை பெருகிற்று என்று சொல்லி பாவம் செய்யலாமா? பவுல் கேட்குறார். ஒவ்வொரு முறையும் பந்திக்கு முன்னாடி நான் பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஆண்டவரே, அவர் கிருபை உள்ளவர் அன்புள்ளவர் மன்னிச்சிருவார் அப்படின்னு தைரியமாய் பாவம் துணிகரமாய் செய்யலாமா? கிருபை பெருகிற்று என்று பாவம் செய்யலாமா? பாவம் பெருகலாமா? கூடாதே, செய்யக்கூடாது. அன்பான தகப்பனுடைய இருதயத்தை உடைக்கும்படியாக நாம் இல்லாதபடிக்கு கர்த்தருடைய பந்தியிலே நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுதலிலே அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பிரைவேட் பிரேயர், தனிப்பட்ட ஜெபம், குடும்ப ஜெபம், அதோடு கூட சபையில் அவர்கள் கூடி ஜெபம் பண்ணுகிற காரியங்கள், இவைகளெல்லாம் அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆகினால மறுபடியும் அந்த வசனத்தை சொல்லுகிறேன். அப்போஸ்தலருடைய உபதேசத்தை எல்லாரும் கேட்டவர்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள்.
அதற்கு பிறகு அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் எப்படி தரித்திருந்தார்களா? உறுதியாய் தரித்திருந்தார்கள். நாம் தரித்திருக்கிறோம், அதில் ஒரு கேள்வியும் இல்லை, அதில் ஒரு டவுட்டும் இல்லை. ஆனால் உறுதியாய் தரித்திருக்கிறோமா, அதுதான் கேள்வி. ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, they steadfastly prayed. steadfast, தவறாமல் உறுதியாய் அவர்கள் அந்த காரியத்தை செய்தார்கள். யோவான் 15வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை வாசித்து நம்ம முடிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, 15:4 முதல் 2 வார்த்தைகளை வாசிக்கலாம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஆண்டவர் சொல்றார், என்னில் நிலைத்திருப்பா. இவ்வளவு நாள் நல்லா தான் இருந்தீங்க, இப்ப என்ன ஆச்சு உங்களுக்கு? கலாத்தியரை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், ஓ முட்டாள் கலாத்தியரே, ஆவியிலே ஆரம்பித்த நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே நடந்து கொண்டிருப்பது என்ன? முட்டாள் கலாத்தியரே என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சபையை பார்த்து சொல்றாரு. பாருங்க, எப்படிப்பட்ட கடிந்து கொள்ளுதலுக்கு சபை தன் தலையை ஒப்பு கொடுத்திருந்தது. ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு யாரையாவது பார்த்து முட்டாள் அப்படின்னு நம்ம சொன்னா சபையில யாராவது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? தேவ பிள்ளைகள் யாராவது முட்டாள், இந்த மாதிரி முட்டாளான காரியத்தை செஞ்சா உடனே நமக்கு என்ன செய்யுது? எப்படி என்ன முட்டாள் அவங்க சொல்லலாம்? நீ முட்டாள்தனமான காரியத்தை செஞ்சா முட்டாள் தான் சொல்லுவாங்க. தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்தால் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்யறதா சொல்லுவாங்க. கடிந்து கொள்ள வேண்டும், அது தேவ ஊழியனுடைய அதிகாரம். தேவ வார்த்தையில எழுதப்பட்டிருக்கிறது, நீதிமான் என் தலையை குட்டட்டும். தேவனுடைய வார்த்தை சொல்லுது. ரோட்ல போற குடிகாரன் அவனை வந்து திருத்துவான். தேவ ஊழியக்காரரும் தேவ வார்த்தையும் தேவ பிள்ளைகள் தான் நம்மை கடிந்து கொள்வார்கள். என்னுடைய சகோதரன் எப்படி கெட்டு போகலாம்? என்னுடைய சகோதரன் எப்படி கெட்டு போகலாம்? என் சபை மக்கள், இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்த சபை மக்கள், இயேசுவின் சரீரம் எப்படி கெட்டு போகலாம்? அந்த உரிமை, அந்த அன்பு. ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். 2வது காரியம், 7வது வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். ஆமென். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். அவருடைய வார்த்தையில நிலைத்திரு. ஒரு நாள் பைபிள் வாசிப்பேன், 6 நாள் பைபிள் படிக்க மாட்டேன், அதோட ஞாயிற்றுக்கிழமை தான் பைபிளை தேடுவேன். எப்படி வார்த்தையில் நிலைத்திருக்க முடியும்? தினமும் வேத வாசிப்பு, தினமும் வேத தியானம். கஷ்டப்படும் போது மட்டும் பைபிள் எடுத்து, ஆண்டவரே ஒரு வசனம் கொடுங்க ஆண்டவரே, எங்கேயாவது ஒன்று அப்படி தேடுறது, அது கர்த்தருடைய காரியம் அல்ல. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும். என்னோட பேசுங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். சபைக்கு வரும் பொழுதும், ஆண்டவரே இன்றைக்கு என்னோட பேசும் ஆண்டவரே. ஆண்டவர் பேசுவார். வாஞ்சையுள்ள ஆத்மாவோட ஆண்டவர் பேசுவார். சும்மா நான் சர்ச்சுக்கு அட்டண்டன்ஸ் போனேன்னு வந்து உட்காந்துட்டு போனேன், ஆண்டவர் பேச மாட்டார். ஆனால் கர்த்தரை உண்மையாய் மனதார தேடி, சில சமயத்தில் இயேசுவை விட்டு அநேகர் பிரிந்து போனார்கள். ஏன் தெரியுமா? இது கடினமான உபதேசம். இவர் சொல்கிறதெல்லாம் நம்மளால் கேட்க முடியாதுப்பா. 2 இருந்தால் 1 கொடுங்கிறாரு, 1 மைலில் 2 மைல் நடங்கிறாரு, ஒருத்தன் ஒரு கணத்தில் அரைஞ்சா இன்னொரு கணத்தில் அரைங்கிறாரு, தரித்திரனுக்கு விற்று கொடுங்கிறாரு. இதெல்லாம் ஒத்து வராது, இவருடைய உபதேசம் கடினமாக இருக்கிறதுன்னு சொல்லி அவரை விட்டு போனார்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. கடினமான உபதேசம் நமக்கு கேட்க இஷ்டமில்லை, கீழ்ப்படிய இஷ்டமில்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அதுதான். அன்பான தேவன் கடிந்து கொள்கிற தேவனுமா இருக்கிறார். நிறைய சமயம் நம்ம இயேசு கிறிஸ்துவை மிகவும் அன்பானவராய் நம்ம சித்தரித்து விட்டு, அவர் கண்டிக்கிற தேவன். He took the whip. தேவாலயத்தில் கள்ளர் குகையை மாற்றினான்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாராம்? அவங்களெல்லாம் துரத்தினார், கோபப்பட்டார்ன்னு இருக்கு. அநீதியை பார்த்து கோபப்படுகிற தேவன். ஒரு சாபத் டே, ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்து சுகமாக்கி விட்டார். உடனே எல்லாம் இயேசுக்கு விரோதமாக எழுந்துட்டாங்க. எப்படி நீங்கள் வந்து சுகமாக்கலாம்? ஓய்வு நாளில் ஒரு வேலையும் செய்யக்கூடாது. ஆமாம், கழுத கிணத்துல விழுந்துருச்சு, தூக்காமல் இருப்பியா? தூக்குவேன். மாடு கிணத்துல விழுந்துருச்சு, தூக்காமல் இருப்பியா? தூக்குவேன். அதெல்லாம் வேலை தானே. கழுத உயிர் பரவாயில்ல, எரும மாட்டு கீழே விழுந்துட்டா கூட தூக்குவீங்க, ஆனால் மனுஷனை சுகமாக்கி கூடாது. இப்போ கர்த்தர் அவங்கள பார்த்து கேட்குறாரு. அவங்க he was indignant with them. அவர்கள் மீது அவர் கோபப்பட்டார். அதுதான் அதுக்கு அர்த்தம். இப்போ நிறைய காரியங்களை ஆண்டவரும் கூட என்ன செய்கிறாரு? நம்மை கடிந்து கொள்ளுகிறார். அது நம்மேல் இருக்கிற காழ்ப்புணர்ச்சினால் அல்ல,
தேவன் நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமே, நீ வழி விலகி போகக்கூடாதே என்று சொல்லி நம்மேல் இருக்கிற அளவற்ற அன்பு. ஹல்லேலூயா, ஆமென். ஆகினாலே அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்யோன்யம் அப்பம் பிட்கிற ஜெபம் பண்ணதை தரித்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம், என்னில் நிலைத்திருங்கள், என் வார்த்தையில் நிலைத்திருங்கள். மூன்றாவது காரியம், 9வது அதிகாரம், என்னுடைய பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். ஆமென். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, என் அன்பில நிலைத்திருங்கப்பா. Jesus is your first love. Hallelujah. Jesus should be my first love. இயேசு தான் என்னுடைய முதலாவது அன்புக்குரியவர். ஆமென். கணவனுடைய அன்பு, மனைவியுடைய அன்பு, பிள்ளையுடைய அன்பெல்லாம் அடுத்தது தான். முதலாவது யாரை நான் நேசிக்க வேண்டும்? என் தேவனை நேசிக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் சொல்றார், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அடுத்ததாக 16வது வசனத்தில் ஆண்டவர் அப்படியே சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, ஆமென், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எஸ், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கனி கொடுக்கும்படியாக நம்ம ஏற்படுத்தினது மட்டும் இல்லை, அந்த கனி நிலைத்திருக்கும்படியாக நம்ம ஏற்படுத்தி இருக்கிறாரா. ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் போய் ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லி அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கனி தேவனிடத்தில் நிலைத்திருக்க வேணும். அதற்காக நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார். அது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுச்சு, சபைக்கு வருது, ஓகே, அதுக்கப்புறம் வரவே இல்லை. அப்போ அந்த கனி நிலைத்திருக்கவில்லை. போய் தேட வேண்டுமா இல்லையா? தேட வேண்டும். அந்த கனி காணாமல் போய்விட்டால், அந்த கனி மந்தையை விட்டு ஓடிவிட்டால், அந்த ஆடு காணாமல் போய்விட்டால் நாம் தேட வேண்டாம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகையினாலுடைய இயேசு கிறிஸ்துக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். நாம் கனி கொடுக்கிறவர்களாக நம்முடைய கனி நிலைத்திருக்கும்படியாக தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகையினால அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்யோன்யம், அப்பம் பிட்குதல், ஜெபம் பண்ணுதல், இவளை உறுதியாய் தரித்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சீரியஸாக இருக்கிற மாதிரி எல்லாரும், ஆண்டவர் நல்லவர். இன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சத்தியங்கள். நான் அன்பாக இருக்கிறேன், அன்பாக இருக்குன்னு சொன்னால், அதை கிரியில் நம்ம காண்பிக்கலன்னு சொன்னால் அன்பாக இருக்கிறேன்னு சொல்கிறது வேஸ்ட்டு. அல்லேலூயா. அப்போ கிரியில் நாம் எப்படிமா காட்டணும்? பரத்ராஜன் பின்னால் இருக்காங்க. பிரதர், நான் அவனை நேசிக்கிற பிரதர் சொல்கிறேன். அவர் கீழே விழும்போது நான் பக்கத்தில் போய் ஒரு தூக்கலன்னு சொன்னால் நான் சொன்ன வார்த்தை போய். ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாயிருங்கள், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இவளெல்லாம் ஆண்டோடைய ஆலோசனைகள், காரியங்களை இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ விசுவாசத்துக்கான டாக்டரின், கொள்கை சம்பந்தப்பட்ட காரியங்களை இன்னைக்கு போதிச்சாங்க. என்னென்ன சொல்லப்பட்டது? அப்போஸ்தலருடைய உபதேசம். ரெண்டாவது அந்யோன்யம். கிறிஸ்தவ திருச்சபையிலே ஒருவரில் ஒருவர் நாம் ஐக்கியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இருக்குதா? நம்ம சர்ச்சைக்கு வரோம், அடுத்தவங்களோட பழகிறோமா, பேசுகிறோமா, சந்தோஷமா சிரிக்கிறோமா? இல்லைன்னா அதை மாற்றிக்கணும். ஒருவரில் ஒருவர் ஐக்கியமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்து அப்பம் பிட்டுதல். யோசித்து பாருங்க, ஆண்டுடைய பந்தியிலே சேரக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். மாதத்துக்கு ஒரு முறை கர்த்தருடைய பந்தி, இதை கூட நம்ம வேலை நாளாக்குறோம். இதை கூட சில வேளையில் என்ன முடியாது, கல்யாண நாள் ஆக்குறோம். யாராச்சும் ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அன்றைக்கி கம்யூனிட்டி சர்வீஸ்க்கே கட்டு. என்ன நினைக்கிறோம்? எங்கள் வீட்டுக்கு விருந்தாளி விட்டா ஏசுனார் வந்தாருன்னா சாட்டு எடுத்தார் அன்றைக்கு. இன்றைக்கி அவர் கையில் எடுக்க மாட்டார்றதுனால நம்ம என்ன பண்ணுறதில்ல, மறந்துடுறோம். திருவிருந்திலே சேருவதற்கு நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்ன காரியமாக இருந்தாலும், ஒருவேளை சாகக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தருடைய பந்தியை நீங்கள் அசட்டை பண்ணாதீங்க. வேதம் சொல்லுது, தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி, அசட்டை என்ன புரியுதா? அசால்ட்டாக எடுத்துக்கிறது, அசட்டை பண்ணக்கூடாது. அல்லேலூயா.
ஆண்டோடைய பந்தியை நாம் அசட்டை செய்யக்கூடாது. ஆனபடினாலே எப்பொழுதெல்லாம் ஆண்டுடைய பந்தி பரிமாறப்படுகிறதோ அந்த பந்தியில் முதலாவது வந்து நின்று, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் நினைவு கூறுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி கூடுமானவரை அவருடைய பந்தியிலே நாம் சேர வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவதிலும் ஆண்டுடைய பந்தி மட்டுமல்ல, ஜெபம் பண்ணுவதிலும் அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலருடைய மூல உபதேசத்தை குறித்து எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 2 வசனத்தில் ஒரு திருச்சபை எவைகளை, எந்த உபதேசங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதை குறித்து தெளிவாக அவர் எழுதுகின்றார். இந்த 2 வசனம் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம். இது கண்டிப்பாக நம்ம படிக்க வேண்டிய சத்தியம், தெரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை. வாசிக்க பார்க்கலாம். ஆகையால் கொஞ்சம் சத்தமா வாசிமா. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு, கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்களை நாம் விட்டு, செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். படிக்கும் போது ஒழுங்கா வாசிக்கணும். செத்த கிரியைகளுக்கு மனம் திரும்புதல் உபதேசம். ஒவ்வொரு விசுவாசியும் என்ன செய்யணுமா? செத்த கிரியைகளுக்கு மனம் திரும்புதல். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வேணும். ஒருவேளை தப்பு பண்ணிட்டோமா, மிஸ்டேக் பண்ணிட்டு நடந்ததா, இல்லை நம்ம அடுத்தவங்க கூட நம்ம கோச்சிக்கிட்டோமா, கோவப்பட்டோமா, உடனே என்ன பண்ணிடணும்? சாரி, நான் அவன் மேலே கோவப்பட்டேன், நான் மன்னிச்சிக்க. Do you have this character? மன்னித்து மறந்து ஏற்றுக்கொள்கிற மனசு இருந்தால் இந்த பந்திக்கு நீ தயார். நான் என் வீட்டுக்காரங்க சண்டை போட்டு வந்திருக்கிறேன், என் சொந்தக்காரர் கூட சண்டை போட்டு வந்திருக்கிறேன், நான் 2 வருஷம் ஆச்சு அவங்க கூட பேசி, 3 வருஷம் ஆச்சு. பந்தியிலே சேருவதற்கு யோசிக்க வேண்டும். மனம் திரும்புதல் என்ன? நம்முடைய தீய பழக்க வழக்கங்களை விட்டு விட்டு ஆண்டவரிடத்திலே சேருவது மனம் திரும்புதல். 2வது சொல்றாரு, ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் ஞான ஸ்நானம். எத்தனை பேர் திருமுழுக்கு எடுத்திருக்கீங்க? ஒரு விசுவாசி ஞானஸ்தானம் எடுக்கலன்னு சொன்னால் விசுவாசி இல்லை. அப்படி என்றால் ஆண்டவரை பின்பற்றுகிறவர் என்று அவர்களால் சொல்ல முடியாது. ஆனால் அவன் கிறிஸ்தவன் இல்லையா? கிறிஸ்தவன் தான். ஆனால் ஆண்டவருடைய கட்டளைக்கு இன்னும் கீழ்ப்படியவில்லை. ஒவ்வொரு விசுவாசியும் திருச்சபையில் இந்த ஞானஸ்தானம் எடுக்காவிட்டால் அவருடைய திருவிருந்திலே பங்கு கொள்ள அவங்க தயார் நிலையில் இல்லை. அப்போது ஞானஸ்தானம் நமக்கு எதுக்கு தகுதிப்படுத்துகிறது? அவருடைய பந்தியிலே நாம் கையிடுவதற்கு தகுதிப்படுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்வது அவசியமானது. 3 என்னையும் பார்க்குற பைபிள் வாசி. கைகளை வைக்குதல். 3வது வேஷம் கை வைக்கிற உபதேசம். எல்லாரும் என்ன பாருங்க, நிறைய சமயத்தில் சில விசுவாசிங்க ஒரு முறை சொன்ன சிவா கிட்ட, சிவா இருக்கானா, டேய் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் மேலே கை வச்சிடாதரா, திடீர்னு அந்த பேய் ஒன்று திருப்பி அடிக்கணும் அப்படின்னு. கை வைக்கிற உபதேசம். ஆண்டவர் ஊழியக்காரர்களுக்கு ஆசீர்வதிக்கக்கூடிய ஆசீர்வாதத்துடைய கிருபையை கொடுத்துருக்கார். எல்லாரும் மேலே கை வைக்க முடியாது. எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்துக்கங்க? ஞானஸ்தானம் எடுக்கும்போது உங்கள் பாஸ்டர் உங்கள் தலையில் கை வச்சு உங்களுக்கு ஒரு சிலுவை அடையாளம் விடுவார். அந்த அடையாளத்தில் எல்லாரும் இடலாம். ஆனால் ஸ்பெஷல் கிரேஸ், ஸ்பெஷல் பிளஸிங், தேவனால் நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் அந்த ஆசீர்வாதத்திற்கு பங்குதாரர்களாக இருக்கார்கள். அல்லேலூயா. இப்போ ஊழியக்காரர்கள் நீங்கள் எல்லாம் ஆர்சி சர்ச்சுக்கு போனீங்கன்னா, திருவிருந்து அப்படி சொன்னால், கர்த்தருடைய பந்தின்னு சொன்னால் எல்லாம் முழங்கால் போயிட்டு அந்த ஃபாதர்கிட்ட என்ன பண்ணுவாங்க? ஃபாதர் எங்களை ப்ளஸ் பண்ணுங்க ஃபாதர். கை வைக்கிறதுக்காக அவர்கள் தங்களை தாழ அவர்களோடு முழங்கால் படிட்டு அமர்ந்து கொள்வார்கள். கை வைக்குதல் எல்லாரும் கை வைக்க முடியாது. ஆர்டினேஷன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பிள்ளையா, இப்போ ஆண்டவர் என்ன இங்கே ஊழியக்காரனாக வச்சுருக்கார். சில பேர் அப்போஸ்தலராக இருக்காங்க, சில பேர் பாஸ்டர்ஸ்மார்களாக இருக்காங்க, சில பேர் என்ன பண்ணுறாங்க பைபிள் டீச்சர்ஸாக இருக்காங்க, சில பேர் பிஷப்மார்களாக இருக்காங்க. இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குற ஆர்டினேஷன். இவர்கள் தான் அதை செய்ய தகுதி படைத்தவர்கள். எல்லாரையும் எல்லாம் செய்ய முடியாது. அப்போது கைகளை வைத்து ஆசீர்வதிக்கிறது அது ஒரு உபதேசம். பிரைஸ் தி லார்ட். அதுக்கடுத்து மரித்தோரின் உயிர்த்தெழுதல். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்ன பாருங்க, அடுத்த உபதேசத்தை கிறிஸ்துவை பற்றி உபதேசம். எத்தனை பேர் நம்புறீங்க?
நான் மரித்தா மறுபடியும் உயிர் பெறுவேன்னு சொல்லி எத்தனை பேர் நம்பிக்கை இருக்குது? சில பேர் உட்காந்துக்கிறத பார்த்தா நீ எங்கே போகிறன்னு தெரியலையே, எங்கே போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறோம். முதல்ல போகிறதே பெரிய பிரச்சனை ஆகுது, வர்றதை பற்றி எங்கே பிரச்சனை யோசிக்கிறது மாஸ்டர். நான் உயிரோடு கூட இருக்கிறவரான அப்படின்னாலே நீங்களும் திரும்ப உயிர் பெறுவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கின்றேன். முதல் உயிர்த்தெழுதல் ஆண்டவர். அப்போ ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவருடைய பந்தியில் சேரும்போதெல்லாம் ஆண்டவரிடத்திலே நான் சேருகிறேன். தற்செயலாக எனக்கு மரணம் நேரிடுவதாக இருந்தாலும் நான் திரும்பவும் அவரோடு கூட வாழ்வேன். அல்லேலூயா. அவரோடு கூட வாழ்வேன் என்ற வைராக்கியம் நமக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிக்கும் இருக்க வேண்டும். சொல்றாரு, நியாய தீர்ப்பு, உயிர்த்தெழுதல் மட்டுமல்ல, நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப். நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்வுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எல்லாரும் சொல்லாமா? அல்லேலூயா. இப்போ இங்கே கிறிஸ்துநாதர் நமக்கு கொடுத்த மூலோபதேசங்கள் என்ன சொன்னாரு? மனம் திரும்புதல், ஞான ஸ்நானம். அப்படியே சொல்லுங்க, நீங்கள் மனசில் பயிற்சிட்ட நல்லது. மனம் திரும்புதல், ஞான ஸ்நானம், அப்புறம் விசுவாசம். யார் மேலே வைக்கிற விசுவாசம்? ஆண்டவர் மேலே விசுவாசம். பைபிளை பார்த்து சொல்லுங்க. வெங்கடேஷ் கூட பைபிள் திருப்ப மாட்டேன்றாரு. மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நியாய தீர்ப்பு, நித்திய நியாய தீர்ப்பு, பூரணமாகும்படி கடந்து போகுதல், இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் பரிபூரணமடைய செய்தல். இந்த மூல உபதேசங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் மறக்கக்கூடாது, சபையார் மறக்கக்கூடாது. இப்போ சரி, திருவிருந்து எடுக்காவிட்டால் என்ன நஷ்டம்யா? முதல்ல லாபம் என்ன சொல்லுங்க? ஏன் நம்ம திருவிருந்தில் பங்கு கொள்கிறோம்? சொல்லுங்க, பேசுங்க, விசுவாசிகள்லாம் பேசுங்க. ஏன் நம்ம கடவுள் பந்தியில் பங்கு கொள்கிறோம்? ஒன்று, இட் இஸ் a commandment of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துனுடைய மாபெரும் கட்டளை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருடைய கட்டளை, நீ அவருடைய பந்தியிலே சேர வேண்டும். சேரலன்னு சொன்னா கடவுளுடைய கட்டளை மீறுதல். கடவுளுடைய கட்டளை மீறும் போது நமக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் வாழ்விலே கெட்டு போய்விடும். ரெண்டாவது, ஏன் நாம் பந்தியிலே சேர்கின்றோம்? we surrender, we obey to God. கடவுளுடைய வார்த்தை. ஏன் நாம் அவருடைய பந்தியிலே சேர்கிறோம்? ஆண்டவரே வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுறோம்பா. the third thing, என்னிடத்தில் நீ அன்பு கூறுவாயனால், ஆண்டவர் சொல்லார் பாருங்க, என் பந்தியில் நீ சேராவிட்டால் உனக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லைப்பா. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் காட், ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவை நாம் புதுப்பித்துக் கொள்கிறோம். அதுதான் திருவிருந்து. அல்லேலூயா. நம்ம எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் நாம் ஒரு முறை நாம் ஆண்டவத்தில் வரும்போது நம்முடைய உறவை நாம் புதுப்பித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது ஆசை? நம்ம உறவை நம்ம புதுப்பிக்கணும். ஏன் நாம் திருவிருந்தில் சேர்கிறோம்? ஆண்டவருடைய வருகைக்கு நாம் நம்மை தயார்படுகிறோம். ஒருவேளை இந்த ராத்திரி வேளை போகும்போது கூட நமக்கு மரணம் நேரலாம். மரணம் நம்மை சந்திக்குமானால் இந்த திருவிருந்து நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்ளும். எத்தனை பேர் நம்புறீங்க? கைத்தட்டி கத்த ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவருடைய பந்தியிலே நீ சேருவாயானால் அந்த பந்தியானது, அந்த இயேசு கிறிஸ்துவுடைய திருவுடலானது, திருரத்தமானது உன்னை பரலோகம் சேர்க்கும் திரு சாதனமாக மாறுகிறது. அதனால தான் இந்த திருவிருந்து அவசியம். அல்லேலூயா. திருஞானஸ்தானம் அவசியம், திருவிருந்து அவசியம். இந்த அவசியத்தை உணராதவர்கள் தேவனுடைய சபையை அசட்டை செய்கிறார்கள். சகோதரனே, சகோதரியே, விசுவாசிகளே, ஆண்டவருடைய சபையை நாம் அசட்டை செய்யக்கூடாது. அவருடைய பந்தியிலே சேர நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். கண்களை மூடலாம். பந்திக்கு ஆயத்தமாக இருக்க முன்னால் வாங்க, முழங்கால் பண்ணிடுங்க.
ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி முடிகிறேன். குற்றுயிராய் நம்முடைய சபையில் ஒரு சகோதரர் வந்து கொண்டிருந்தார். அவருடைய தகப்பனார் ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக அவருடைய தகப்பனார் மரிக்கும் தருவாயில் இருக்கின்றார். அவர் என்ன செய்யறது தெரில. ஹாஸ்பிட்டலில் சிஎம்சி மருத்துவமனையில் ஒர்க் பண்ணார், டிரைவராக ஒர்க் பண்ணார், ரிட்டையர்ட் ஆகிட்டார். ரிட்டையர்ட் ஆகிட உடனே வீட்டுக்கு வந்துட்டார். மறுபடியும் இனிமேல் எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமுச்சு விட்டாங்க. அவங்க மகனும் சிஎம்சி ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க, அட்டெண்டராக ஒர்க் பண்ணுறாங்க. அந்த தகப்பனார் மிகவும் வரிந்து கெஞ்சி தன் மகனிடத்தில் சொல்லுகின்றார், நான் சாகிறதுக்கு முன்னால் இப்படியா ஒன்று ஆண்டுடைய பந்தில் சேரணும் மகன், எனக்கு நீ உதவி செய்யணும். ஏன் எங்கள் அப்பா இதை கேட்குறான்னு அவருக்கு தெரியல. ஒரு வாரம் காலதாமதமானது, 2 வாரம் காலதாமதமானது. 3ஆம் வாரத்தில் அவர் அன்னைக்கு அவருடைய அந்த மகன் வந்து நமக்கு திருவிருந்தில் பங்கு கொள்கிறார். அப்போ சொல்கிறார், பாஸ்டர் எங்கள் அப்பா 2 வாரத்துக்கு முன்னால் சொன்னார், அவருக்கு வந்து விருந்து வேணுமா பாஸ்டர், அவர் இப்போ ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கார், உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கார். எல்லாரும் கை தூக்கி ஹல்லேலூயா சொல்லுங்கள். நம்ம எல்லாம் உயிருக்கு போராடுறவங்க. எப்போ வேணாலும் உயிர் நம்ம விட்டு போகலாம். ஹல்லேலூயா. ஆனால் திருவிருந்தை மறந்தாதீங்க. விருந்து நமக்கு எல்லாருக்கும் மறக்க மாட்டோமோ இல்லையா? விருந்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? மறக்கவே மாட்டோம், முன்னால் போவோம். ஆனால் விருந்தும் மருந்தும், ஆனால் திருவிருந்து நிரந்தரம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. விருந்தும் மருந்தும் 3 நாள் முன்ன விட்டு போயிடும். ஆனால் கர்த்தருடைய பந்தி, கர்த்தருடைய திருசாதனம், ஆண்டுடைய பந்தி உன்னை நித்திய வாழ்வுக்கு நேராக வழி நடத்தும். ஒன்றும் இல்லைங்க, அன்றைய சண்டே சாயங்காலம் வரம்பான்னு சொல்லிட்டு நான் போய் கம்யூனியன் கொடுக்குறேன். கொடுத்து ஒரு சில நிமிடங்களுக்குள்ள அவருடைய உயிர் அவரை விட்டு பிரிந்து விட்டது. அப்போது அந்த மகன் சொல்கிறாரு, பாஸ்டர் இவ்வளோ நாளாக உயிர் போல நாங்கள் சொல்லி பார்த்துட்ருக்கோம். அவரோட பந்தியில் அவர் கையெடுத்த உடனே அவர் உயிர் பிரிஞ்சிச்சு பாஸ்டர். அவருடைய ஆன்மா ஆண்டவரோடு கூட ஒன்றிணைந்தது. எத்தனை பேர் நம்புறீங்க? எவ்வளோ பெரிய சக்தி தெரியுமா? பெரும் மகா சக்தி. ஆண்டவரோடு கூட சேர்க்க இருக்கிறதுக்கு ஆண்டுடைய பந்தி நம்மை தயார் செய்கிறது. கண்களை மூடலாமா? அந்த தகப்பனார் இன்றைக்கு இல்லை. அந்த தகப்பனார் ஆண்டவரோடு வாழ்கிறார். ஆனால் கடவுளுடைய பந்தியிலே அவ்வளவு நம்பிக்கை உள்ளவராக மரித்தார். அல்லேலூயா. சாகும் தருவாயில் கூட அவருடைய பந்தியிலே சேர வேண்டும் என்ற வைராக்கியம் அவருக்குள்ளே இருந்தது. இன்றைக்கு அந்த வைராக்கியம் உனக்கு இருக்குதா? உன் வீட்டுக்காரன் இருக்குதா? உன் பிள்ளைகளுக்கு இருக்குதா? சொல்லிக் கொடுக்குறோமா? சொல்லாத பட்சத்தில் நாம் தவறு செய்கிறோம், பாவம் செய்கிறோம். கண்களை மூடுவோம். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடலாம், எல்லாரும் கண்களை மூடலாம். இந்த பந்திக்கு நேராய் நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் அனைவரோடும் வரத்தடைப்பட்டதான சகல விசுவாசிகளோடும் இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனைப்பு வார்த்தை மப்பத்தாலே போஷித்து வளர்த்தியோ இப்போதும் தேடி வந்து போற்றினோ மோட்சலோக தீகளித்து உம்மை வாழ்த்தி தோழிவா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு சென்று வாருங்கள். மே காட் bless you all.